your kid is being in the wilderness like an orphan. எத்தனை பேர் சொல்லி ராஜா அழைக்கிறது உங்க பிள்ளைகளை பரலோக பேர் சொல்லி அழைக்க தேவன் வைப்பார். Likewise the king called Esther by name, God also will call by the name. விசுவாசிக்கிற மட்டும் ரெண்டு கையை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவாங்க. Clap your hands and glorify God. கர்த்தர் பேர் சொல்லி என்ன கூப்பிடுவாரு. God will ask by name, call by my name. என்ன பேர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவாரு. God will call by my name. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. அத்தனை ஆயிரக்கணக்கான பேர்ல எஸ்தர் மாத்திரமே இந்த இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டா. Among thousands of virgins, Esther only got selected. இந்த கவுன்சிலிங்ல யாருங்க செலக்டட்? Who was being selected in this counseling? இந்த இன்டர்வியூல யார் செலக்டட்? In this interview, who got selected? எஸ்தர் செலக்டட் ஆயிட்டா. Esther only got selected. ஏனென்றால் யெகோவா தேவனை பின்பற்றினவர். Why? Because she was following the Jehovah. அவளை வளர்த்த அந்த வளர்ப்பு தகப்பன் யார் தெரியுமா? இந்த மொர்தெகாய் யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவர். Because Mordecai was very stubborn for God. ஹalleluya ஹalleluya. பிள்ளைகளுக்கு தேவனை பற்றின வைராக்கியத்தை கற்றுக் கொடுங்கள். You have to give the stubbornness of God for your kids. சொல்லிக் கொடுங்கள். You have to tell and teach about God. அத்தனை பேர் மத்தியில உங்க பிள்ளைகளுடைய பெயரை கர்த்தர் உச்சரிப்பார். God will tell proclaim your kids word among all of them. இங்கிருந்து வந்த ஒரு ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்த ஒரு ஆகாருடைய பெயரை பரலோகம் உச்சரிக்குமேயானால், If the heavenly God has been proclaiming the word of our God, இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட்ட பாவங்களோட கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே ஒரு பெயரை கர்த்தர் உச்சரிக்க மாட்டாரா? the people have been washed by the blood of Jesus, you'll be also called by the name. கோரேஸ் என்கிற ஒரு ராஜா இருந்தான். There is a king called Cyrus. அந்த கோரேசுடைய ராஜா அவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் அவன் பெயரை உச்சரிக்கிறார். 150 years before itself, he was being named as Cyrus. ஏசாயா 45 அதிகாரம் 3-4 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். You have to mark Isaiah chapter 45:3 and 4. அவனுடைய பெயரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உச்சரிக்கிறார். What God is giving, proclaiming his word, name. கோரேஸ் அந்த பெர்சியா தேசத்தினுடைய ராஜாவாக இந்த கோரேஸ் வருகிறார். The Cyrus is the Persia's king. இவன் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். Before he is coming, God already called by the name. இதை அந்த தேசத்திலே அடிமையாக இருந்த யூதர்கள் அல்லது அந்த தேசத்தினுடைய மூப்பர்கள் என்ன செய்திருப்பார்கள்? கோரேசே உம்மை பற்றி 150 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உம்மை பற்றி பேசியிருக்கிறார். The elders of the Cyrus would be telling before 150 years itself, God has given prophet about you. உன்னை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். He has been called by the name. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. You have to understand that I am the God who called by your name. பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகள் முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்துகிற புதைகளை உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். Jacob my servant said, and Israel my select, I have been called by the name, I have surnamed thee, thou that hast been known by me. அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. No one knows who he is. அவன் 150 வருஷத்துக்கு முன்னாடி அவனை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. 150 years itself the prophetical message came. அவன் ஒரு ஆண்டவர் அறிந்து விக்கிரக குடும்பத்துல பிறக்கிறான். He was from the idolship family. ஒரு அரச வம்சத்துல பிறக்கிறான். He was from the kingdom family. எதுக்காக இவனை பேர் சொல்லி கூப்பிடுறாரு? Why he is being called by the name? எதுக்காக பேர் சொல்லி கூப்பிட்டாரு? Why he was being called by the name? எஸ்தர் எதற்காக பேர் சொல்லி கூப்பிட்டாரு? Why Esther was called by the இந்த name? பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிடுறதுனால தேவன் எதற்காக கூப்பிட போறாரு? Why God going to call your kids by name? எஸ்தர் எதற்காக உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டார்? Esther, why I named you? Why I called you? என் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்திலே நீ துணை நிக்கணும். My people are being in a problem, so you should be there with them. ஆண்டவர் ஒரு ஐஏஎஸ் ஆக, ஒரு ஐபிஎஸ் ஆக, ஒரு பெரிய அதிகாரத்திலே ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட வேண்டுமானால் ஒரு உள்நோக்கத்தோடு தான் கொட்டைகளை மேலே கொண்டு வரணும். God wanted to call you among the list of IAS and IPS, they will be calling for you. அவருடைய சபைக்காக என்ன செய்ய போகிறார்? What are going for do for church? அவருடைய ஊழியத்தை பரவ செய்வதற்காக என்ன செய்ய போகிறார்? What are going to do to spread his ministries? அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய ஆத்ம அறுவடைக்காக என்ன செய்ய போகிறார்? For the salvation and soul harvest, what are going to do? ராஜாவுக்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட எஸ்தர் தன் ஜனங்களுக்காக அவள் தன்னை அர்ப்பணித்தாள். When Esther was submitting for our people, ஊழியத்தில் இருந்து கொண்டு ஊழியத்தை செய்வதற்காக மட்டும் கர்த்தர் அழைக்கவில்லை. you are not doing the ministry God is calling you. அதிகாரத்திலேயும் பெரிய பெரிய துறைகளிலேயும் பெரிய பெரிய அரசாங்க துறையிலேயும் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
மகிமைப்படுத்த முடியும். To be placed in the higher position of the world, they have to glorify God's name. ஊழியத்துடைய வாசல்களை திறக்க முடியும். The gates of ministry should be opened. ஊழியத்துக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க முடியும். The need of the ministry could be met there. சுவிசேஷம் போகப்படாத பகுதிக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகலாம். Wherever the gospel is not induced, we can induce through this. இதுவரைக்கும் ஆண்டவர் போக முடியாத நுழைய முடியாத பகுதிகளை ஒரு அதிகாரத்தில் உள்ள கொண்டு போகலாம். Wherever God is not entered, through this authority we can enter there. அதற்காகத்தான் பேர் சொல்லி அழைக்க போகிறேன். That's the reason I'm going to call you by name. நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய்? In what thinking you are? நான் வாழ்ந்து நான் அனுபவித்து நான் மாடி மாளிகையில் இருந்து என் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து அதற்காக மட்டும் கர்த்தரை அழைக்கல. Not to be live like good life and to gather everything for your உன்னை பேர் சொல்லி அழைத்து ஒரு அரண்மனை போன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வைக்கிற நோக்கம் என்ன? What is the reason or what is the purpose I'm going to give you in the highest position? என் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவுல நீ துணை நிக்கணும். You should be like lead my people in the destruction. அதிகாரம் அவங்களுக்கு பயன்படணும். Your authority should be used by them. உன்னை பேர் சொல்லி அழைத்த நோக்கம் அதற்கு செயல்படணும். What is the purpose of calling by the name of you? இந்த கோரேஸ் ராஜா அவர்களுக்கு அழைத்தார். Why God called Cyrus king? ஆமென். Amen. எதற்காக அழைத்தார்? Why God called Cyrus? தேவனுடைய பாத்திரங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, அது விடுவிக்கணும். Because to release the vessels which has been captivated. எருசலேமிலே இருந்து ஆலயத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட விலையேற பெற்ற கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் எல்லாம் அந்த சினேயார் தேசத்தில் உள்ள பாபிலோனுடைய விக்கிரக கோவிலுடைய ரகசிய அறையிலே அந்தரங்க அறையிலே ராஜா பூட்டி வைத்திருக்கிறார். The wealthiest vessels of Jerusalem has been captivated and it is locked in the room. ஆண்டவர் மறுபடியுமாக இந்த கோரேசின் தலைமையில அந்த காலத்துல வெண்கல கதவுக்குள்ள இரும்பு தாழ்பாலுக்குள்ள யாரும் அறியாத பூமிக்கடையில மறைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பாத்திரங்களை விடுவிப்பதற்காகத்தான் தேவன் அவரை பெயர் சொல்லி அழைத்தார். God is calling by his name to release that captivated vessels of God. உன்னை பேர் சொல்லி ஆண்டவர் எதற்காக அழைக்க விரும்புகிறார்? God wanted to call you by name. தேவனுடைய பாத்திரங்கள் ஆங்காங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களை நீ விடுவிக்க வேண்டும். Because you have to deliver these slaveful ministries from somewhere else. யார் அந்த பாத்திரங்கள்? Who are the vessels? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அநேக பாத்திரங்கள் அநேக துறைகளிலே பாவத்தில் அடிமையாக இருக்கிறது. People have been accepting Jesus and they are in many department by slave of sin. தேவனுடைய பேர் சொல்லி அழைத்து ஒரு மகிமையான இடத்துல கர்த்தரை கொண்டு வைக்க போகிறார். God going to call you by name and keep you in honorable position. அங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பாத்திரங்களை உன்னால் முடிந்த வரைக்கும் நீ விடுதலையாக்க வேண்டும். You have to deliver the slave people who have been captivated and sin. You have to release them. அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். That's the reason God is calling you. அதற்காகத்தான் தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். That is the reason God is calling by you name. தேவனுடைய பாத்திரங்கள் பாவத்தில் அதிகாரத்துறையில் அரசாங்கத்துறையில அடிமைப்பட்டு கிடக்கிறது. Many godly vessels have been captivated with sin in the government department. பணத்திற்காக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். They are being also captivated for money. லஞ்சத்திற்காக அடிமைப்பட்டு They கிடக்கிறார்கள். are captivated for corruption. பலவிதமான டாமினேஷன், இவைகள் ஜாதி இனம் மொழி இந்த டாமினேஷன் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். Even though in many domination and many race they have been captivated. ஹalleluya Hallelujah. உன்னை பெயர் சொல்லி தேவன் அந்த மையத்துக்கு கொண்டு போக போகிறார். God going to call you by name and take you to the highest position. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. Hallelujah. Praise God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் Praise and உண்டாவதாக. glory be to God. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be. முதலாவது அவள் பரலோகத்தால் அவள் அழைக்கப்பட்டவள். First thing, she will be called by the heaven. ஆண்டவர் கோரேசை அழைத்தார். God was calling Cyrus. எஸ்தரை பெயர் சொல்லி அழைத்தார். God was calling Esther. ஆகாரை பெயர் சொல்லி அழைத்தார். God was calling Agar by name. எதற்காக? Why? அன்னைக்கு ஆகார பேர் சொல்லி அழைத்ததுனாலதான் That day God called Agar by name. நம்ம வண்டிக்கெல்லாம் இப்ப பெட்ரோல் போடுறான். Now only they have been putting petrol for for our vehicles. சொல்லுங்களேன், பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. You have to extend your hands and say. அன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டதுனாலதான் That day she been calling by name. நம்ம வண்டியெல்லாம் பெட்ரோல் போடுறான். Now in my all vehicles the petrol is going. பெட்ரோல் ஓடுது. The petrol is going on. அல்லேலூயா. Hallelujah. பெட்ரோல் இன்னைக்கு வந்தது காரணம் யாரு? What is the reason we have petrol here? ஆமா, அவனும் அவனுடைய மகனும் எகிப்து அந்த கல்ஃப்ல அந்த அரபி தேசத்துல அவங்க கண்டுபிடித்த காரியங்கள் தான். Agar and her son were founded in that wilderness. அல்லேலூயா. Hallelujah. அன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டாரு வனாந்தரத்துல. That day in the wilderness he was calling by name. ஆமென். Amen.
அவன் இன்னைக்கு உலகம் முழுவதும் செல்வ சீமானா இருக்கிறான். Now, unto the all world she became wealthiest. பேர் சொல்லி கூப்பிட்டாரு. You have to call by name. அதாவது முதலாவது உன்னை பேர் சொல்லி எதுக்காக கூப்பிட போறாரு? First thing, why he going to call you by name? ஆமென். தேவ ஜனங்களுக்காக நீ நிற்பதற்காக. You have to stand for the godly people. அவர்களுக்கு வருகிற இடையூறுகள், பிரச்சனைகள், யுத்தங்கள், போராட்டத்துல நீ என்ன செய்ய வேண்டும்? நீ செவி கொடுக்க வேண்டும். Whatever disturbances, battles they are getting, you have to go and help her. கோரேஸ் ராஜா பேர் சொல்லி எதற்காக அழைத்தார்? Why Cyrus king was being called by name? அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பாத்திரங்களை விடுவிப்பதற்காக. To release the captivated vessels. Hallelujah. Hallelujah. அநேகர் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. Many people are being into slaves. மூன்றாவதாக உங்களை பேர் சொல்லி எதற்காக கர்த்தர் அழைக்க போறார்? Why God is calling you by name? எதற்காக அழைக்க போறாருங்க? Why you want to call you by name? அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. To be a blessing for many people. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. To be a blessing for many people. இந்த ஆகாருடைய பிள்ளையும் ஆமென் முழு உலகத்துக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. Now this Agar son has been wealth is for whole world. ஆமாவா இல்லைங்களா? Whether it is true or not. இந்த உலகத்துல உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிற 2 மதங்கள், அந்த 2 மதங்கள் தான் முழு உலகத்திலும் பெரிய வளர்ச்சி அடைந்த மதம். Only 2 religions are dominating in this whole world. அதுல முதல் மதம் கிறிஸ்தவ மதம். The first is Christianity. முழு உலகத்திலேயும் 804 கோடி மக்கள்ல மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் தான். The 804 crores, the majority people are Christianity. அடுத்த மதம் இஸ்லாமிய மதம். The second things comes from Islam. Hallelujah. Hallelujah. இந்த 2 மதம் தான் போட்டி போட்டுட்டு வளர்ந்துட்டு வருது. These 2 religions are being competitive and growing. கடைசி காலத்துல கிறிஸ்தவ மதத்தை விட அதிகமா வளர போகிற மதமும் அதுதான். Even though beyond Christianity, the Islam will grow more. கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்க எல்லாரும் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும் அங்கதான் போவாங்க. All the people from Christianity will go to Islam. இந்தியாவுல மட்டும்தான் ஹிந்து மதம். Only in India we have Hinduism. ஒரு சில நாடுகள்ல அங்கேயுமா கொஞ்சம் இருக்கலாம். There is some Hinduism has been spread in other countries also. உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவமும் இஸ்லாமியம் தான் முழுவதும் வளர்ந்து அப்படியே பயங்கரமா வளர்ந்துட்டு. But worldwide, if you see, the Christian and Islam have been growing together. கிறிஸ்தவ மதத்திலிருந்து கிறிஸ்து வருவார். From the Christianity, Christ will come out. இஸ்லாமிய மதத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வருவார். From the Islam, the Antichrist will come out. Hallelujah. 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 இது பைபிள் ஸ்டடில வரும்போது உங்களுக்கு நான் நிறைய சொல்லி தருவேன். I will teach you in Bible study. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பேரு சொல்லி கர்த்தர் கூப்பிடுறார். Extend your hands and say, God going to call you by name. எதுக்காக தெரியுமா? Why? Why for? தேவ ஜனங்களுக்காக நீங்க நிக்கணும். You have to stand for God. எஸ்தர் நின்னா நாம நிக்கணும். Esther was standing, we should stand. உங்க பேர் சொல்லி கூப்பிட போறாரு. He going to call you by name. எதுக்காக தெரியுமா? கை விடாதீங்க. Why for? You don't leave your hand. எதுக்காக தெரியுமா? Why for? அநேகரை நீங்க விடுவிக்கணும். You have to release many people. அநேகரை விடுவிக்கணும். You have to deliver many people. அநேக ரகசிய பாவத்துல கட்டப்பட்டிருக்காங்க. People are being bonded in the secret sin. பாதாளத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க. They have been put into the grave. அநேக துறைகள்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. They have been spread across many departments. உன்னையும் உன் பிள்ளைகளையும் பெயர் சொல்லி அழைத்ததுக்கு காரணம் அவங்களை விடுவிக்கணும். This is the reason you and your kids are called to release them only. பேதுருடைய பெயரை ஆண்டவர் உச்சரிக்கிறார். God is giving the Peter's name. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, God is saying that Jonah, son of Simon, என்னை அதிகமா நேசிக்கிறாயா? whether you are loving me more. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். God, I am loving you more. உடனே என் ஆடுகளை மேய்ப்பாயா? Again God is saying, you will shepherd my flocks. 3 முறை கேக்குறாரு, என்ன நேசிக்கிறாயா? 3 times he is asking whether you loving me. 3 முறை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. 3 times he called by name. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. God, I am loving you more. முதல் முறை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. First time when he is saying I am loving you, have to shepherd my flocks. இரண்டாவது முறை என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Second thing, you have to shepherd my flocks. ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னா எதற்காக? If God is calling you by name, why for? எதற்காக? Why for? அவர் ஊழியத்தை செய்வதற்காக. Just to do his ministries. அவர் ஊழியத்தை செய்வதற்காக. Do his ministry. அல்லேலூயா. Hallelujah. பேர் சொல்லி கூப்பிடுறார். He is calling you by name. அப்போ ஆண்டவருக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன டெஸ்ட் வைக்கிறாரு? But to give that ministry, what God is giving the test. என்ன நேசிக்கிறாயா? Whether you are loving அவர் me. தேவனை நேசிக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்க முடியும். People who are loving God only can love his ministries. உங்களை ஒருவேளை யாரும் நேசிக்காம போகலாம். Maybe you have not been loved by others. நீங்கள் தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தா, if you are loved by the God, உங்களை நம்பி கர்த்தர் நாடுகளை மேய்ப்பாயாக கத்த கொடுப்பார். now God will give you your shepherd by responsible for you. தேவனை நேசிக்கிறவங்களை நம்பிதான் கர்த்தர் ஆண்டவர் ஊழியத்தை தருவார். The people who are loving God only, God will trust and give the ministry to them. ஊழியத்தை நேசிக்கிறவங்களுக்கு அல்ல, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை தருவார். The people who are loving ministry, not the people who are loving God. எனக்கு ஊழியம் வேணும், எனக்கு ஊழியம் வேணும் அப்படி இல்ல.
வருகிற வெளியேற பெற்ற gift தான் ஆண்டவருடைய ஊழியம். The people who are loving God, the gift, valuable gift is the ministry for them. ஆண்டவரே நீர் யாருக்கு ஊழியம் தருவீர்? God, if you ask a question to whom you will give ministry, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். the people who are loving me, God, you are loving them also. ஆண்டவரை நேசிக்கிறவங்க யார்? அதிகாலையிலே என்னை கண்டடைவான். Who the people will be loving God, they will be rising up in the early morning. ஒரு தப்பா எடுத்துக்க கூடாது யாரும். You should not take in the wrong ஒரு way. பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். A kid is loving, அதுக்கு முன்னாடி சோம்பேறி தூங்கி வழிவான். he will be very lazy before that. இப்போ அவன் வந்து சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டான். Now he started to love a girl. 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிக்கிறான். 5 o'clock he is starting and 6 மணிக்கெல்லாம் இன்சைட் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். 6 o'clock he's been out with the good attire. அவங்க குடும்பம் ஆச்சரியப்படுது. Now the family is wondering by ஒரு நாள் இப்படி எழுந்துக்க மாட்டானே. he was not getting up with this early. இவன் ஒரு நாள் இப்படி எழுந்துக்க மாட்டாளே. He was not getting up with this early. என்ன காரணம்? What is the reason? எது காலையில எழுந்து வச்சது? What made them to rise up early? எதுங்க? What made them to rise up early? ஸ்நேகம், The love of them. அன்பு. The love. அல்லேலூயா. Hallelujah. தேவனை யார் நேசிக்கிறார்களோ The people who are loving God. அவரை இந்த உலகம் முதல் எழும்புவதற்கு முன்னாடி அவரை பார்ப்பாங்க. Before the world rises, they will see God. அப்பா அம்மா முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டோட முகத்தை நீ முதல்ல பார்ப்ப. Before facing the father and mother, they will be facing God. வெளியில உன் வேலை ஸ்தலத்தோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அவரோட முகத்தை பார்த்துட்டு போற. Facing your job, you will be facing God. தேவனுடைய முகத்தை எப்பொழுது பார்க்கலாம் என்று ஆவலோடு ஏங்குகிறவர்கள் தான் தேவனை The சிநேகிக்கிறவர்கள். people who are longing more when they will meet God, they are being loving God. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is saying, who are loving me, I am loving them back. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பரலோகத்தால் இந்த ஆகார் அழைக்கப்பட்டாள். Agar was called by the heaven. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டாள். Second thing, she was being written through Holy Spirit. கலாத்தியர் 4 அதிகாரம் 24-25 வசனத்தை பாருங்கள். Let's see Galatians chapter 4, 24 and 25. இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What written here? இங்க ஆகாரை குறித்தும் அந்த சீனாய் மலையை குறித்தும் அங்க அரபி தேசத்தை குறித்தும் அங்க Where எழுதப்பட்டிருக்கிறது. it is written as Agai, the holy mountain. 24-25. If you read 24 and 25. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளா. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. Which things are allegory? For these are 2 covenants, the one from the Mount Sinai, which gender the bondage, which is Agar. இரண்டாவது 25 வசனத்தில் ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. It is written, for this Agar is Mount Sinai in Arabia. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. In answer to Jerusalem, which now is and is in bondage with her நான் children. இப்பொழுது அதனுடைய ஆவிக்குரிய அந்த சத்தியத்திற்கோ பின்னணிக்கோ நான் இப்போது உங்களை இழுத்து செல்லவில்லை. I'm not going to pull you for the spiritual அந்த understanding. ஆகாருடைய பெயரை மாத்திரம் தான் எடுத்து இப்போது பேசுவதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். Holy Spirit will be helping me only to speak about the Agar. அது நியாயப்பிரமாணத்தை குறித்ததான ஒரு உவமானம். அது It is proverb written by the things. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட இந்த ஆகார் புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் எழுதுகிறார். The Holy Spirit is writing Agar's name, the Holy Spirit through this. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 40 பரிசுத்தவான்களால் பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு இதை பேசினார்கள். The 40 people through Holy Spirit they have been convinced and wrote about her. நீங்கள் 1 பேதுரு 1:21 குறித்துக் கொள்ளுங்கள். You have to read 1 Peter chapter 1:21. 2 தீமோத்தேயு 3:16 நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். You have to mark 2 Timothy 3 chapter 16. ஆமென். தேவனுடைய அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. The words are given by God to us. 1 பேதுரு 1:21 என்ன சொல்கிறது? சாரி 2 பேதுரு 1:21. 2 Peter 1:21. வாசிங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இல்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். For the prophecy came not in the old time by the will of man, but holy men of God spake as they were moved by Holy Ghost.
இங்க 2 தீமோத்தேயு 3:16 பாருங்கள். If you read 2 Timothy 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. all the worldly words are given by God. அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேதத்தை எழுதினது யார்? Then who wrote the Old Testament to this New Testament? பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit wrote this. யார் எழுதினது? Who wrote this? தேவ ஆவியானவர் எழுதி இருக்கிறார். God through Holy Spirit. இந்த வேத புத்தகத்துடைய ஆசிரியர் யார்? Then who is the teacher, author of this? பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit is the author. அநேக புத்தகத்தை எழுதியிருக்கலாம். Many people they authored many books. அந்த புத்தகத்தை எழுதினவர்கள் மரித்து போய் அந்த புத்தகத்தை மட்டும் விட்டு அவர்கள் என்ன செய்ய மரித்து போயிருக்கலாம். Maybe that author would be died and went away and the book is only there. ஆனால் இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் அவர் இன்றைக்கும் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிறார். But the author of Bible is even there hidden in this Bible. இன்றைக்கும் இந்த வசனத்துக்குள்ளே இருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Through the scripture he is speaking to us. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He is saying, I will not forgive you or not forsake you. அவர் இந்த வசனத்துக்குள்ளே தான் இருக்கிறார். He has been covered in அவர் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறார். He has been spirit and life to the spirit. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்ட ஆகார் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாள் என்றால் அது யாரால் மட்டும் முடியும்? Why the Genesis chapter 16 and 12 has been recorded and is also recorded in this chapter also? Why it is? சொல்லுங்க, அது எழுதினது யார்? Who wrote this? யார் எழுதினது? Who wrote this? அவள் சாப்டர் 21 முடிஞ்சு போச்சு. Maybe a chapter being ended in 21 itself. நாம நினைக்கிறோம் நம்ம கதை அவ்வளவுதான் முடிஞ்சு Maybe போச்சு. we are thinking our chapter ended here. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு We போச்சு. are thinking our life ended here. ஒன்னு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் அவர் எழுதுவதற்கு அவர் ஆயத்தமா But இருக்கிறார். God is already ready to write in New Testament also. அல்லேலூயா. Hallelujah. ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை பைபிள் இருக்குது. There is a prophetical word in Bible. சங்கீதம் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. For thou hast possessed my reins, thou hast covered me in my mother's womb. அல்லேலூயா. Hallelujah. உமது புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதி It has இருக்கிறது. been written in your books. அல்லேலூயா. Hallelujah. பிரதர் சிஸ்டர், Brother and sister, வாலிபனே வாலிப பிள்ளையே, the young boys and girls, உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். God already wrote how your life going to நீங்க be. எப்படி வாழ போறீங்க என்பதை கர்த்தர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Already God wrote here how you are going to live. உன் கருவை மாத்திரமல்ல, Not only your womb, உன் அவயவம் எப்படி இருக்க போது அவர் எழுதி வச்சிருக்கிறார். not your organs before. ஆமென். Amen. அவைகள் எல்லாம் உன் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பார்த்திருக்கிறார். Before possessing in your mother's womb itself, he has seen it. அவைகள் ஒவ்வொன்றா நகம், கை, கால், நரம்பு, எலும்பு, சதை எல்லாம் உருவேற்படும் நாட்களும் Before, possessing the nails and organs, skin and everything. அவருடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. It was recorded in his books. அவருடைய கால வர்த்தமான புஸ்தகத்துல உன்னை குறித்து அவர் எழுதி It is வைத்திருக்கிறார். written in the life book. உன் பிறப்பை குறித்து எழுதினவர் It is written also by your birth. உன் எதிர்காலத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். Even though he written you about your future also. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். He written about the kids' future. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are there? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are there? ஆகாருடைய பெயரை பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலே கட்டி எழுதி வச்சிருக்கிறார். Why God written Agar's name in New Testament also? அவருடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாத்திரமல்ல உங்கள் புதிய வாழ்க்கையை கட்ட எழுதணும். God wanted to write your new life also, not only your old one. உங்களுடைய நிறைய பேர் சாட்சியில நாங்கள் நம்முடைய பழைய வாழ்க்கையை மட்டும் சொல்லுவோம். Many people will be testifying our own life only. இல்ல இப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறாரோ அதையும் சாட்சியா We பகரணும். have to testify what God is doing right now in our life. பழைய ஏற்பாடு என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை குறிக்கிறது. Old Testament is denoting our life. புதிய ஏற்பாடு என்பது நம்முடைய புதிய வாழ்க்கை குறிக்கிறது. New Testament is denoting a new life. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்பதையும் சொல்ல வேண்டும். We have to tell before saving how we have been there. ரட்சிக்கப்பட்ட பிறகு இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் சாட்சி பகர We வேண்டும். have to testify after the saving also how we are living our life. ஆண்டவர் இதையும் நம்முடைய வாழ்க்கையை எழுத விரும்புகிறார். God wants to record these also. ஒரு ஆட்டோல இப்படி எழுதி இருந்தான். In auto, it has been written like this. ஒரு ஆட்டோல நான் கடந்த ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் அப்படியே கார் ஓட்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோல இப்படி பின்னாடி ஒரு வாசகம் எழுதிருந்தது. Before 3 days, I have seen something behind the auto. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம். Maybe your birth is an incident. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம். Maybe your birth is an incident. ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் மாற வேண்டும். But your death should be in history. உன்னுடைய பிறப்பு ஏதோ ஒரு சம்பவம்
சம்பவமா இருக்கலாம். Maybe your birth can be an incident, ஆனா உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். but your death should be a history. ஏதோ வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் செத்தோம் அப்படி இருக்க கூடாது. We should not be like we came and we ate and we went out. ஏனோக்கு மரித்தும் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். Even though Enoch was being died, he has been speaking to அநேக மிஸ்டர்கள் மரித்தார்கள், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். many mistakes died and been buried in the cemetery. They have been speaking today. யோசேப்பு ஒரு நல்ல சிறந்த தலைவனாக வாழ்ந்தான், அவன் மரித்தான், இன்றைக்கும் பேசப்படுகிறான். Even Joseph was also being spoken as a good leader today. பவுல் நல்ல தலைவனாக வாழ்ந்தான், மரித்தான், இன்றைக்கும் பேசப்படுகிறான். Even Paul was a good leader. He was being also talking today. இன்றைக்கும் உங்களையும் என்னை குறித்து அடுத்த தலைமுறை பேச வேண்டுமானால் உன் சரித்திரம் ஒரு சாதாரண சம்பவமா இருக்கக்கூடாது. If the upcoming generation should speak about you and me, it should not be an ordinary thing for you. உன்னுடைய மரணம் ஒரு பெரிய சரித்திரம் வாய்ந்ததா But it should be a big historical one. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில எதை எழுத விரும்புகிறார். That's the reason the Holy Spirit has wanted to write something in அந்த your book. அந்த அந்த அரண்மனையின் சுவற்றில ஒரு கை உறுப்பு எழுதினது. In that fort, in that wall, some finger came and wrote something. அது தானியேலுடைய தலையெழுத்தையே மாற்றி It போட்டது. was changing the fate of Daniel. அந்த எழுத்து எழுதப்பட்டதனால தானியேல் அதை வாசித்து அர்த்தம் சொன்னதனால இன்னும் மற்றவர்களோட அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டான். Interpreting that words, he was being the honorable question. இங்க இருக்கிற யாரோ சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் He சொல்லுகிறார். was giving the prophetical message to someone sitting உன் there. வாழ்க்கையில சாத்தான் எழுதினது, உன் வம்சம் எழுதினது, உன் குலம் எழுதினது எல்லாத்தையும் கர்த்தர் அழிக்க போகிறார். God going to fade out whatever the Satan written in your life. கர்த்தர் ஒரு புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். God going to write a new ஆண்டவர் story. புதிய மாற்றத்தை எழுத போகிறார். Going to give you a new change. தேவனுடைய கையோடு எழுத போகிறது. God's hand going to do that. அந்த விபச்சாரத்தில் கை மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக இயேசு தலையில் எழுதினார். If God was writing in paper adultery woman, அநேகர் அவளுக்கு நியாயப்பிரமாண வார்த்தைகளை காண்பித்து அவளை கொல்ல மரண சட்டத்தை எழுதினார்கள். many people were showing the judgment to kill her. அவள் மரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதப்பட்டது. Many people she was put into ஆனால் ஆண்டவரோ அவளுடைய மரணத்தை ஆண்டவர் உடைத்து ஆண்டவர் அவள் வாழ வேண்டும் என்று சட்டத்தை ஆண்டவர் எழுதி மாற்றினார். God broken that law, he made her to live. அரசாங்க துறையில நீதி துறையில உனக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்படலாம், எழுதப்படலாம். Maybe in the law there be laws against you. ஆனால் ஆண்டவர் உன் முகத்தை பார்ப்பாரானால், If God is seeing your face, உன்னை குறித்த புத்தகத்தில் எழுதினது உண்மையானால், if something written in your book that is true, ஆண்டவர் உனக்காக எழுதப்பட்ட எந்த சட்டத்தையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். God is mighty to change whatever law proposed for you. எஸ்தர் ராஜாத்தி சட்டத்தை மீறி போய் ராஜாவுடைய பொற்சங்கோலை பிடித்தாள். When Esther came and given that golden crown to her, ராஜாக்களுடைய ஒரு தவறான சட்டம் இருந்தது. there is a wrong law was there. ராஜா கூப்பிடாம யாரும் அவை மந்திரி சபையில போக கூடாது. No one should be coming into the fort of. அதே போல ராஜாவை தவிர வேறு எந்த நபரையும் வழிபடக் கூடாது என்று தானியேல் வாழ்ந்த காலத்தில் சட்டம் இருந்தது. Daniel days, no one should worship God other than their king. தானியேலை சிங்கங்களில் போட்டாங்க. Daniel was thrown in the den. ஆனால் சிங்கம் அவனை சேதப்படுத்தவே இல்லை. Lion was not doing anything to him. ஏனென்றால் தானியேலுடைய வாழ்க்கையில தேவன் தானியேலுக்காக ஒரு சரித்திரம் எழுதியிருந்தார். God was writing the history for Daniel. அடிமையாக சிறை கைதியாக பாபிலோனுக்குள்ள வருகிறார். He is coming as a slave into Babylon. ஆனால் தானியேலின் புத்தகம் என்று ஒரு சரித்திரத்தை கர்த்தர் அவனுக்காக எழுதினார். The Holy Spirit has written in a chapter of Daniel for ஒரு him. அடிமை, He was a slave. ஒரு சிறை கைதியா உள்ள He வரான். was came as a captivation. அந்த தானியேலுடைய சரித்திர புஸ்தகத்துலதான் உலக சரித்திரத்திலே வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு விளக்கத்தை அப்போஸ்தலன் யோவான் கொடுத்தார். John has been giving all the revelation chapter from that chapter only. இன்னைக்கு உலகத்திற்கு எல்லா பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்களும் தானியேல் புஸ்தகத்தில் இருந்துதான் உலகத்தினுடைய முடிவையோ உலகத்தினுடைய அழிவையோ பார்க்கிறார்கள். All the researchers are looking the world end through this chapter only. உன் சரித்திரம் இந்த உலகத்தின் முடிவை பார்க்க வேண்டும். Your history should be seen for the world end. தேவன் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை உனக்காக அவர் எழுதட்டும். God going to write that kind of historical. எத்தனை பேர் விசுவாசி எனக்காக தேவன் ஒன்று எழுத போகிறார். God going to write for me. ஆமென். உலகம் எழுதினது, The world written for me. குடும்பம் எழுதினது, The family written. என்னை எதிர்க்கிறவர்கள் சத்துருக்கள் எழுதினது, People who are against also written. பிசாசு என்னை குறித்து எழுதினது. Enemy also written against me.
ஆமென். Amen. அரசாங்க சட்டங்கள் என்னை குறித்து எழுதினது. The government laws has been written. ஆமா, எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா கையெழுத்த கர்த்தர் குலைக்க போகிறார். God going to collapse all the signatures. அவர் கையெழுத்த குலைத்தார் என்று கொலோசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. Colossians it is written as he has been collapsed all the signatures. உலகமும் சாத்தானும் மனிதர்களும் சத்துருக்களும் எழுதினதை கர்த்தர் அழிக்க போகிறார். Going to fade out whatever written by Satan. பரிசுத்த ஆவியை உனக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத போகிறார். Holy Spirit going to write a new chapter. ஒரு புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். Going to write a new history. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா சொல்லி கையை தட்டிட்டு போகலாம். ஆமென். பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியா உனக்காக ஒன்றை எழுத போகிறார். The Holy Spirit going to write something for you. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், யூத் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். I have already told to the youth people here. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேணா குறிச்சுக்குங்க. You have to mark Genesis chapter 37. நீங்க 37ஆம் அதிகாரம் யோசேப்பு குறித்து எழுதியிருக்கோம். In 37th chapter it has been recorded of Joseph. 39ஆம் அதிகாரம் யோசேப்பு எகிப்துக்குள்ள போனதே இருக்கும். It has been recorded in 39. He will be entering into Egypt. அதுக்கு இடையில 38 அதிகாரம் ஒன்னு இருக்கும். There is some chapter in between 38. அதுல வேற யாரை பத்தி இருக்காது. It was not written any one of அந்த them. 38ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா யூதாவுடைய வம்சத்தை குறித்து இருக்கும். In 38th chapter it will given the tribes of the people. யூதாவுடைய திருமணம், the marriage of யூதாவுடைய வம்சம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வம்சத்தினுடைய சந்ததி குறித்து எழுதப்பட்டிருக்கும். community and generation of Judah will be written there. அந்த யூதாவை பற்றி மட்டும் நான் யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை ஒருத்தன் யூதா. The Judah was 12, son of 12 among one. அந்த யூதாவுடைய வம்சத்தை 37ஆம் அதிகாரத்துக்கு 39ஆம் அதிகாரத்துக்கு இடையிலேயே அவன் ஒருத்தனுக்காக சரித்திரம் எழுதணும். Why God wanted to write in between 37 and 39? ஏங்க 37 யோசேப்புங்க. In 37 it is written for அதுக்கு பிறகு 38ல இருந்து யோசேப்பு தான். and after 38 it is Joseph only. ஏன் 39ஆம் 8ஆம் அதிகாரத்துல இந்த யூதாவை குறித்து எழுதணும்? Why in 38th chapter it is been written for Judah? யோசேப்பு குழியில இருந்து கிடக்கிறான். Joseph was in pit now. அவனை குழியில இருந்து தூக்கி இஸ்மவேல் கையில கொடுத்தது யாரு? Who took from the pit and gave hand over to Ishmael? யாருங்க? Who gave it? யாரு? Who hand over? இந்த யூதா. This Judah only. யோசேப்பு எகிப்துக்கு போறன்னா இந்த தரிசனம் நிறைவேறாது. When Joseph was not into the Egypt, the vision was யூதா இந்த யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எகிப்துக்கு அனுப்புறது எதை குறிக்கிறது? What is denoting? The Judah is taking Joseph from the pit and giving to them. யோசேப்புக்கு தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு யூதா உதவி செய்தான். Judah is been helping for the vision of Joseph. ஒருவருடைய தரிசனம் நிறைவேற யூதா உதவி செய்ததனால To complete the vision of one person, Judah. தேவன் அவனுக்காக ஒரு சரித்திரத்தை கட்டளையிடுகிறார். God wrote a historical thing for him. இந்த தரிசனம் நிறைவேற, இந்த ஊழிய தரிசனம் நிறைவேற நீ உதவி செய்து பார். If you are ready to help this ministry, உனக்காக தேவன் சரித்திரத்தை எழுதுகிறாரா இல்லையா என்று பார். you have to see that God is writing history for you. அவனை குழியிலிருந்து தூக்கி விட்டான். He will be taking from the pit. அவன் எகிப்துக்கு போனான். He was going for Egypt. வரப்போகிற பின் தலைமுறை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான தரிசனம் நிறைவேற இந்த யூதாவா உதவி செய்தான். Judah has been helping for the completing the vision of ஒரு God. பெரிய அழிவிலிருந்து ஒரு கூட்டத்தை காப்பாற்ற இந்த தரிசனத்தை நீ தூக்கி விடுவாயா? If you are taking this vision to destroy a group of people, எத்தனை மக்கள் அழிவுக்கு வராங்க? many people are running towards destruction. எத்தனை பேர் மரணத்துக்கு போறாங்க? Many people are running to death. இயேசு இல்லாம போறாங்க. Many people are going without. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்க காரணம் என்ன? The reason it has been written, God was with Joseph. தரிசனம் உள்ளவனோட கர்த்தர் இருக்கிறார். The people are having vision. அந்த தரிசனம் உள்ளவனை நீங்க தூக்கி விட்டா You have been pulling out the people of உங்களுடைய God. ஜபத்தினால் தூக்குங்க. If you are taking out of the prayer, உங்களுடைய பணவினால் தூக்குங்க. by serving them you can. உங்களுடைய பண பொருளாதார உதவினால் தூக்கி விடுங்க. Financial money you can do that. அவன் எகிப்துக்கு போனான். He went to Egypt. அவன் எகிப்துக்கு போனான். He went to Egypt. யாரோட போனான்? So with whom he went? தேவனோட போனான். He went with God. தேவன் எகிப்துக்கு கொண்டு போனான். He went with God. எகிப்துக்கு கொண்டு போனான். God took him to Egypt. தரிசனம் நிறைவேற யூதாவை உதவி செய்தான். Mission is completed. It was held by Judah. ஆகவே யூதாவுக்காக ஒரு சரித்திரத்தை, ஒரு அத்தியாயத்தை கட்டளை எழுதுகிறார். So for that God is written a chapter for Judah. உனக்காக நான் ஒன்று எழுத போகிறேன். For you are going to write a chapter. உனக்காக நான் ஒன்று எழுத போகிறேன். You are going to write a chapter. இந்த தரிசனத்தை குழியை நீ தூக்கி விடுவாயா? Taking this mission from this இந்த தரிசனம் தேசத்தில் பரவுவதற்கு உதவி செய்யாயோ? and help to spread this mission. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற நீ ஒரு கை பிடித்து தூக்குவாயோ? Pulling out with your hand to release it. உனக்காக நான் பெரிய அதிகாரத்தை எழுத போகிறேன். I'm going to write a history for you. ஒரு அத்தியாயத்தை நான் எழுத போறேன். I'm going to write a chapter for you. இந்த தரிசனத்தில் யாரும்
காரியம் People have been connected with this vision. கர்த்தர் உனக்காகவே ஒன்றை எழுத போகிறார். God going to write something. விசுவாசிகளை மாத்திர கையை தட்டி ஆமென் ஆமென் சொல்லுங்க. People who are believing only God and them. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise and glory be to God. ஹalleluya Hallelujah. ஆகாரின் மறுபக்கத்து அறியப்படாத மறுபக்கத்துல மூன்றாவதான காரியம். The third thing, the unknown facts of Agar. முதலாவது அவள் பரலோகத்தால் அழைக்கப்பட்டவள். First thing, she was being called by the other. இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டவள். Second thing, she was written through Holy Spirit. மூன்றாவது பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டவள். Third thing, she was being connected with the sanctified person. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 15, 16, 17 You வசனங்கள். have to mark Genesis chapter 12, 15, 16. வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. We don't have time to read that. You mark it. 2-3 நிமிடத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். I'm going to finish it with 2 or 3 minutes. நல்ல கவனிங்க. இப்போ இந்த ஆகாரை பார்வோன் என்ன செய்கிறாள்? அடிமை பெண்ணாக சாராளுக்கு கொடுக்கிறார். Now Pharaoh is giving Agar as a slave to Sarai. யாருக்கு கொடுக்கிறார்? To whom he is giving? சாராளை தன் பக்கமாக வசப்படுத்த வேண்டும் என்று பார்வோன் கூட்டிட்டு போனான். Pharaoh was taking Sarai to attract her. ஆபிரகாமின் சாராளின் தேவன் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள இறங்கிட்டார். But Abraham's God, Sarai's God descended down the fort of Pharaoh. அவர்கள் சத்துருடைய கையில பிடிக்கப்பட்டு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களா? Your people are being captivated by அந்த enemies. சத்துருடைய அரண்மனைக்குள்ள இறங்குவதற்கு அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ அல்லது எந்த மனிதர்களும் உனக்கு இல்லையா? I mean, no people, no influence people that help you. யாரும் இல்லை என்றால் பயப்படாத. Don't worry, no one was there. அந்த சத்துருடைய கோட்டையில உனக்காக எனக்காக இறங்குவதற்கு ஆபிரகாமின் தேவனும் நம்முடைய தேவனாகிய நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். His enemies, God is there to descend down in the fort. அந்த அரண்மனைக்குள்ள தேவன் இறங்கின உடனே When God is descending down in the fort, ஆபிரகாமை கண்டும் சாராளை கண்டும் அந்த பார்வோன் நடுங்க ஆரம்பித்தார். Pharaoh was trembling by seeing Sarai and Abraham. ஒருத்தனையும் இவங்களை தொடக்கூடாதுன்னு கட்டளையிடுறான். He was been giving commandment no one to touch உடனே them. அவங்களை தேசத்தை விட்டு வெளியே போக சொல்றான். He immediately is sending out of the country. அல்லேலூயா. Hallelujah. அப்படி ஒரு தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் பார்த்தான். He has been seeing the next person to God. இந்த ஆகார் யாரோடு இப்பொழுது இணைக்கப்படுகிறார்? Now the Agar has been connected with who? ஒரு பரிசுத்தவானோடு. They have been connected with the ஒரு sanctified person. பரிசுத்தவானோடு. She is connected with the sanctified அல்லேலூயா. person. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அந்த பரிசுத்த வாட்டியோடு சாரால் இணைக்கப்படுகிறார். Sarai has been connected with this sanctified person. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are believing? அல்லேலூயா. Hallelujah. அறிமுகம் இல்லாதவள், The people, she is not introduced to anyone. அறியப்படாதவள், She was not familiar. எந்த எதிர்காலமும் தெரியாதவள். Doesn't have any future. ஆண்டவர் அவளை ஒரு பரிசுத்த வாட்டியோடு கூட இணைத்தார். God connected her with a sanctified woman. இந்த பரிசுத்த வாட்டி என்பது சபையை குறிக்கிறது. This sanctified woman is being denoted or compared to church. வேதத்திலே சபைக்கு ஸ்திரீ என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது. The church is being compared to a woman. உங்களையும் என்னையும் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக மாற்றுகிற இந்த ஸ்திரீ யார் தெரியுமா? கரை திரை பிழையற்ற மகிமையான சபையாகிய தேவ சபையே. Who is making a spotless and blameless? The church only doing that. சபை குறைவுள்ளதா இருக்கலாம். Maybe the church may be having ஆனால் something. சபையின் தலையாகிய கிறிஸ்து பூரணமானவர். But the head of the church, the Christ is being complete one. அவருடைய பூரணத்தினால குறைவுள்ள சபையை கத்த நிறைவாய் மாற்றிருக்கிறார். His completeness is changing the needy church into complete one. அதனால்தான் வேதம் சொல்கிறது எல்லாவற்றாலும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற நிறைவான சபை. That way they say through that is covering with his complete one. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எத்தனை குறைவோடு வந்தாலும் சபைக்குள்ள வரும்போது உன்னை கத்த நிறைவாய் மாற்றுவார். How many needy are coming in there will complete you. ஆண்டவர் இந்த பரிசுத்த வார்த்தையோடு கூட கர்த்தரை God இணைத்திருக்கிறார். was connecting with this sanctified woman. எந்த பாவியும் இதற்குள் வரும்போது அவன் பரிசுத்தவனாக மாறுகிறான். Whoever the sin came, he been cleansed here. பூவோடு சேர்ந்த எந்த நாரும் என்ன செய்யும்? மணக்கும். சபைக்குள்ள வந்த எந்த பாவியையும் கத்த பரிசுத்தவனா மாற்றுவார். God will cleanse whatever sinner comes in. எந்த பாவியை கத்த பரிசுத்தவனா மாற்றுவார். Whoever it is, whoever sin is. மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லி உலகத்துல ஆயிரம் இருக்கலாம். ஆனா மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லி சபைக்குள்ள ஒன்றுமே இல்லை. In the world, the unforgiveness, sin is many. எல்லா பாவங்களை கத்தர் மன்னிக்க Covering all the sin. அவர் மன்னிக்கிற தேவன். He is forgiving them. எந்த பாவியையுமே பரிசுத்தவனாய் மாற்றுவார். Make any sinner into a cleansed one. யாரோ சபைக்குள்ள வரலாம். Any
anyone can come into church. உன்னை பரிசுத்தவான மாற்றுகிற ஒருவர் இங்க இருக்கிறார். There is one who is changing you. உனக்காக ஒரு சத்துருடைய அரண்மனை அவர் இறங்குவார். He is going to descend down in your enemy's face. உன்னையும் உன் பிள்ளைகளையும் இருக்கிற அடிமைத்தனத்தில் கத்த விடுதலாக்கி வெளியே கொண்டு வருவார். Deliver you from the captivation. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? All of them are believing. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எகிப்தில இருந்து சாத்தானுடைய, அதாவது எகிப்தினுடைய கட்டில் இருந்து அவளை விடுதலை பண்ணி ஆபிரகாம் கூட்டு போறார். Abraham is taking from the bonds of Egypt. எகிப்து என்பது பாவம் நிறைந்த இடம். Egypt is a sinful place. Praise the Lord. Amen. ஒரு பரிசுத்தவாட்டியோடு பரிசுத்தவானோடு இணையும் பொழுது When she's been connected with a sanctified person, பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். God is delivering and releasing from the sin. எகிப்து என்பது பயங்கரமான பாவம் நிறைந்த இடம். Egypt is a sinful place. நீ சபையோடு ஐக்கியப்படும் போது ஆண்டவர் எகிப்தாகிய பாவத்திலிருந்து உன்னை கர்த்தர் விடுவிக்கிறார். When you have been connected with church, God is delivering from the sin of Egypt. நீ அநேக சபையின் ஐக்கியத்தை உதாசீனப்படுத்துறதுனால தான் பாவத்திலிருந்து கிடக்கிறாங்க. Many people are ignoring the fellowship of church that they have been fallen in the sin. ஹalleluya. Hallelujah. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். People who are covering the sin. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வராதீங்க. You should not come only for the Sunday church. நீங்க வேலைக்கு போறாலும் பரவாயில்ல. Maybe you're doing but வீட்ல இருக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வாங்க. சிஸ்டர் பிரேயர் செவ்வாய்க்கிழமை காலையில வாங்க. maybe you are being in house, you should come for all the weekdays. ஈவினிங் டைம்ல செவ்வாய்க்கிழமை ஈவினிங்ல பிரதர்ஸ் பிரேயருக்கு வாங்க. There is a prayer, I mean, Tuesday prayer, brothers prayer. எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்துல வேலை, குடும்பம், சபை என்ற இந்த முக்கோண வடிவத்துல இருந்தா நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. When you are being put into this triangle, you will not be sin. சபையின் ஐக்கியத்தை பரிசுத்தமான மாற்றும். Church fellowship will make you as a sanctified one. இந்த சாராளாகிய இந்த சபை உன்னை பரிசுத்தமாக்க மாற்றும். This Sarai, the church will make you as a sanctified one. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எந்த குறைவுள்ளவர்களானாலும் ஆண்டவர் சபைக்குள்ள உன்னை நிறைவான ஆளாக கத்த மாற்றுகிறார். Whatever needy you are, God will complete you with His greatness. ஏனென்றால் இந்த சபையாகிய இந்த சரீரத்துக்கு தலை நிறைவான கிறிஸ்து. Because for the church, the Christ is the head. அவர் இந்த உடம்புக்கு என்ன தேவைன்னு சொல்லி எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். He knows what all requirements need for the body. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? All of them are believing. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.